அல்லேலூயா. இப்ப வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. நல்ல கேளுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல, அவன் மோசக்காரன் இல்ல. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சிடுங்க. நான் இவ்வளவு தூரம் அவனுக்கு செஞ்சு அவன் எனக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். உன்கிட்ட இருக்க இந்த உண்மை? நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி உன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா? பொய் உதடுகள் யாவுக்கு அருவருப்பானவைகள், சூப்பர். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்மகிட்ட போய் இருக்கா தேவ சமூகத்துல? இதுதான் கேள்வி. ஆனா தேவன் சொல்றார், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். ஆனா உண்மை இல்லையே, தேவ சமூகத்துல உண்மை இல்லை. ஏன்? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் தேவனுக்குன்னு செய்வேன். ஆராதனைக்கு போக வேண்டிய நேரத்தில் நான் போவேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபிப்பேன், உபவாசிக்க தோணினால் உபவாசிப்பேன். இப்படிதான் இருக்கிறோம். நமக்கு என்ன தோணுமோ இது. தேவ சித்தம் என்ன, என்னை தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார், இதுக்குள்ள போறதில்லை. நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ரெண்டுக்கு நீயே சாட்சி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விடுதலை இல்லை, இந்த விடுதலை இல்லை, இந்த ரட்சிப்பு இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உனக்கு வரும் நீ உண்மையாக இருந்தால். உன்கிட்ட உண்மை இருக்கு இல்லையே? இடத்துக்கு இடம் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மாறுகிறது, இடத்துக்கு இடம் உன்னுடைய கிரியைகள் மாறுகிறது. இதை உலகத்தான் வேறொன்று சொல்லுவான். யாருக்கு தெரியும்? ஓந்தான் என்று சொல்லுவான். ஓனான். இடத்துக்கு இடம் கலரை மாத்திரும். பச்சோந்தியா? ரைட், பச்சோந்தி. கொஞ்சம் யோசிங்க. அப்ப நீ யாரு? ஏன்னா உன்கிட்ட உண்மை இல்லை. நீ யாருக்கு உண்மையா இருக்கணும்? உனக்கு இல்ல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவ மனிதனுக்கு உண்மையா இருக்கணும். தேவ பலிபீடம், தேவனை ஆராதிக்கிற பலிபீடத்திற்கு உண்மையா இருக்கணும். ஆனா நீ யாருக்கு உண்மையா இருக்கிறேன்னு? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு உண்மையா இருப்ப, என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் உனக்கு உண்மை இருக்கா? தேவ மனிதர்களிடத்தில் உன்னிடத்துக்கு உண்மை இருக்கா? ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தில் உண்மை இருக்கா? உண்மை இல்லை அப்படின்னா நீ பரிபூரணம் பெற முடியாது. தேவன் உன்னை பரிபூரணத்திற்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இன்னும் ஞானஸ்நானத்துக்கு போகாதே, இன்னும் மனம் திரும்புதலுக்கு போகாதே, நீ பூரணராகும்படி கடந்து போ என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் அந்த பூரணத்திற்குள்ளாக தானாகவே கடந்து போவான். ஆனா நம்மகிட்ட உண்மை இல்லையே. வாதிறந்த பொய். நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசிட்டு இருப்போம். பொய்ன்னு தெரியும். ஆனா தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார், பொய் பேசுறோட வாய் அடைபடும், ஆனா தெரியாது. உண்மை பேசு உண்மை பேசுன்னு சொல்றாரு. நம்ம எங்க உண்மை பேசுறோம்? தேவ சமூகத்தில் கூட உண்மையா இல்லைங்க. தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன்கிட்ட கணக்கு பார்ப்போம் தெரியுமா? முதல்ல ஆமாவா இல்லையா? தேவன்கிட்ட கணக்கு பார்க்குறோமா இல்லையா? எப்படி? அவர் நமக்கு தருவார். தாரதை கொடுக்கறதுக்கே கொடுக்கணுமோ? அடுத்த வாரம் கொடுக்கலாமா? என்கிட்ட இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் நேற்று சொன்னார், நான் கடவுளுக்கு கொடுத்து தான் வாங்குறேன், கொடுத்தா கிடைக்கும். உண்மை சொல்கிறேன், எனக்கும் அதே கதி தான். நான் எப்படி கொடுக்கிறேனோ அப்படியாய் தேவன் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் என்ன கொடுத்தாலும், என்ன ஒரு நாள் கூட நான் கொடுத்தது கிடைக்காமல் நான் இருந்ததில்லை.
நான் கொடுப்பதை அவர் எனக்கு கண்டிப்பாக நிறைவான பலனாய் கொடுக்கிறார். நான் ₹1 கொடுத்தா, உண்மை சொல்றேன், யாவுடைய நாமத்தில் சொல்றேன், ₹1 நான் யாவுடைய நாமத்தில் ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் எனக்கு ₹10 குறையாம தரார். என் தேவன் எனக்கு அப்படி இருக்கிறார். ஒன்னை மட்டும் விட்டுருவாரா? ஆனா நீ கொடுக்க மாட்ட, அதனால தர மாட்டார். தேவனுக்கு நீ கொடுத்து பாரு, அங்க உன்னுடைய உண்மையை அவர் பார்க்கிறார். உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. இப்ப நீதிமொழியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். உண்மையானவைகள். சத்துரு இட முத்தங்களோ, ஆமென், வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். உண்மை என்ன தெரியுமா? திட்டுறத நேரே திட்டணும், அடிக்கிறத நேரே அடிக்கணும். ஆனா உனக்கு பிடிக்காது, என்ன பண்றது? பாஸ்டர் அப்போ என்ன திட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு தான் இருப்பாரு. அவர் ஒரு நாளாவது நல்ல வார்த்தை சொன்னதை கேட்டுட்டோண்டா? நான் உனக்கு நல்ல வார்த்தை சொன்னா நல்லது நடக்குமா நடக்காதா அதைத்தான் யோசிக்கணும். நான் உன்னை எச்சரிப்பதன் மூலமாய், எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பதன் மூலமாய் உனக்கு நன்மை உண்டாகும். ஏன்னா ஓம் புத்தி என்ன தெரியுமா? ஏசாயாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள். கேட்டீங்களா? ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமல் சேனைகளின் யாவாகிய யாசுவாவை விரும்பாமலும் தேடாமலும் இருக்கிறார்கள். அடிக்கிறது நான் இல்லை, அடிக்கிறது அவரு. வேதவசனம் சரியா சொல்லுது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். அப்போ உன்னை திட்டுறது யாரு? உன்னை கண்டிக்கிறது யாரு? உன்னை எச்சரிக்கிறது யாரு? நீ நம்பினாதான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எசேக்கியேல் 7:9. என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் யா என்று அறிந்து கொள்வீர்கள். என் தேவன் அவருடைய வார்த்தையில கரெக்டா இருக்கிறார். நான் நம்புகிற தேவன் அவருடைய வார்த்தையில் கரெக்டா இருப்பார். நீ கரெக்டா இருக்கிறியா? நீ நினைச்சுட்டு இருக்க, அவர் சொன்னார் ஒரு கணத்தை அடிச்சா மறுகணத்தை காட்ட சொன்னார், அதனால நான் என்ன செஞ்சாலும் அவர் பொறுத்து விடுவார். நினைப்பு கொஞ்சம் பேருக்கு பிளப்ப கெடுக்கும். ஒருவன் சத்தியத்தை அறிய அவன் புறஜாதியா இருக்கிற போது, அவனுடைய மத்தியில் நீ கடந்து போகிற போது, சத்தியத்தின் நிமித்தமாய் அவன் உன்னை அடித்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்னாரே தவிர சும்மா உன்னை அடிச்சா அவன் பார்த்துட்டு இருக்க சொல்லல. அவர் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல, தெரியுமா உங்களுக்கு? யாசுவா எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல, அதை முதல்ல நீங்க புரியணும். அப்போ தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம், நீ தப்பு பண்ணா உனக்கு தண்டனை தருவேன். ஏன்னா நீ என் பிள்ளைன்ற, நான் உன்னை மக்களேன்னு கூப்பிடுறேன், நீ என் அப்பான்னு கூப்பிடுறேன்ற. அப்ப சிட்சிக்காத தகப்பன் இருக்கக்கூடாது. பிரம்பை கையால் ஆளாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் சிட்சித்து போதித்து வழிநடத்த வேண்டும். இவ்வளவு பெரிய மோசேக்கே இந்த கதி என்றால் உனக்கும் எனக்கும் என்ன கதி தெரியணும்? உண்மை இருக்கா? எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் உண்மை, ஆராதனை ஸ்தலத்தில் உண்மை, ஆராதனையில உண்மை, ஆராதனை ஜீவிதத்தில் உண்மை இல்லையே. உண்மை இல்லாத வாழ்க்கை உன்னை ஏதோ ஒன்றை செய்யும். தேவன் உன்னிடத்துல என்ன விரும்புகிறாரோ நீ அதை கொடுத்துதான் ஆகணும். நான் உண்மை சொல்றேன், அவர் உண்மையாய் உன்னிடத்தில் ஒன்றை விரும்பினால், நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உனக்கு பக்க விளைவுகளை கொண்டு வரும். அது நானா இருந்தாலும் சரி, ஏன் அது மோசையாக இருந்தாலும் சரி, அது எலியாவாக இருந்தாலும் சரி. நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறேன், இந்த மாதிரி அடையாளம் உள்ளவர்கள் மோசே, எலியா, எலிசா, இது யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. எலியாவை என்னெல்லாம் பண்ணார்? அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். அப்போ உன்னட்டையும் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும் அவர் உனக்கு துணையாக இருப்பார்.